ஹாய் திருச்செங்கோடு மக்களே, நான் உங்க திருச்செங்கோடு மாப்பிள்ள அண்ட் அலெக்ஸ் அண்ட் வேலு வந்திருக்காரு. நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்களா, நம்ம திருச்செங்கோடுக்கே அடையாளமான நம்ம திருச்செங்கோடு மலைக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம ரோடு வழி பாதை பாத்தீங்கன்னா. இப்போ நம்ம அங்க போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி காட்டுறாங்க, சரி வாங்க போகலாம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகுதுங்க அதில். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செங்கோடு மலைக்கு மேலே வந்துட்டோங்க. ஸோ வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம திருச்செங்கோடு மொத்த சிட்டியும் அப்படி தெரியுது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு சாமி தரிசனத்தை பண்ணிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஓகே கைஸ், ஸோ நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரதராஜர் கோவில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும்தாங்க தமிழ்நாட்டிலேயே சிவன் ஒரு பகுதியாகவும் சக்தி ஒரு பகுதியாகவும் சிவசக்தியாக மாறி இங்கே மட்டும்தாங்க அந்த நம்ம சாமி வந்து பார்த்தீங்கன்னா அருள் புரிகிறாங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊரோட பேர் வந்து திருச்செங்கோடு. ஸோ அது இப்போ ஆனால் பிஃபோர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா திருக்குடி மாட செங்குன்றனூர் அப்படிங்கிறது தான் காலமாற்றத்தில் கொஞ்சம் ஷார்ட் ஆகி திருச்செங்கோடு அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. நம்மளோட சேனல் பேரே திருக்குடி விளாக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குடி பிளாக்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம திருச்செங்கோடு மாட செங்குன்றனூர் இருக்குது பார்த்தீங்களா, சரி திருக்குடி மாட செங்குன்றூர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையே ஷார்ட் ஆக்கி நாங்கள் திருக்குடி பிளாக்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். முக்கியமாக அதோட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு ஒயிட் கலர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டுமே தெரியாதுங்க. ஆனால் அதுவே ஆப்போசிட். இந்த வெயிலுக்குள்ளே போயிட்டு இந்த தாரையில் நின்னவங்கன்னு வச்சுக்கலேன், ஸோ வெயில் கொடுத்தும் ஸோ என்ன ஒரு சயின்ஸ் ரீதியாகவோ இல்லை ஆன்மீக ரீதியாகவோ எனக்கு என்னமோ தெரியல. ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது மறக்காமல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோயிலோட வடிவமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கோயிலோட வடிவமைப்பு ரொம்ப அழகாகவே இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா எல்லா கோயிலோட வடிவமைப்புகளும் அழகாக தான் இருக்கும். ஆனால் இது எங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் வந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் பாருங்கள், அந்த வடிவமைப்பெல்லாம் ஒரு டேக்காக எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலை வடிவில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்களையும் வழிபட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கிட்டியில் தான் நம்ம சாமியை வழிபட போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா க்ரௌட் அதிகமாக இல்லை, அதனால் நம்ம தனியாகவே போகிறோம். இப்போ க்ரௌடெலாம் அதிகமாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போய் சாமியை பார்க்கணும்.
ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் ஐயாவோட தரிசனம் வந்து பெற்றோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனோட மூத்த பையன் பிள்ளையார் அவரை பார்க்க போகிறோம். அது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம எல்லாரும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓ வளர்றேன் கட்டப்பா கட்டைய காணப்பா. 2 3 ரெடி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த நிறைய பேர் போயிருக்காங்க, நானும் கரடமோடான பாதையை நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். வாங்க போகிறோம். ஸோ படி பார்த்தீங்கன்னா அங்கே ஓவருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். வெயிலுங்க, அதான் சரியான வெயில். ஸோ இங்கேருந்து உச்சி பிள்ளையார் கோயில் ஜேர்னி ஆரம்பிக்குது. ஸ்கூல் படிக்கிறப்ப கட்டடிச்சு வந்து இங்கே ஒரு பாட்டை எடுத்தோம். அத்தனை பேர் நாங்களும் அதே மாதிரி அதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. எவ்வளோ தண்ணி இருக்கும். பூமி என்ன சுத்துதே. என்ன டே ப்ரோ? பூமி இன்னைக்கா ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்னமோ ஒரு டே சொல்லுவாங்களே, அது என்னமோ டே, என்ன டே? ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படி பேசுறது. அதே போட்டுட்டு அலெக்ஸ் ஐயா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா. நடக்கவே முடியலங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க. ஹாய் ஆமாண்ணா, நடக்கவே முடியல காய்ஸ். ஆமா காய்ஸ், இதே பொறுமையா நடந்துட்டு போக வேண்டியதான் காய்ஸ். இந்த மாதிரி இன்னொருத்தர் கட்டம் பாருங்க, பெரிய செலிபிரிட்டி இவர் தான் பஸ் கைஸ், தேவா. நந்து போன தேவா. கைஸ் இங்க வந்து எல்லாமே சாமி தானே பார்க்க வருவாங்க, அதாவது கடவுளை பார்க்க வருவாங்க. ஆனால் இங்க எல்லாமே கதவுள் பண்ண வராங்க. கதவு சரி, நீங்க திருப்பி காட்டுங்க எவ்வளவு பெரிய மேடு. அதான் இதுலயே தெரியுமே கைஸ். ஜஸ்ட் நான் இப்போ ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். அந்த மேடை மட்டும் கொஞ்சம் ஐயம்மா விசிட் பண்ணுங்களேன். சரி, வியூ பண்ணுங்க. இறக்கதை பாருங்க. ஓகே கைஸ், இன்னும் பாதி மலை கூட ஏறல, அதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சுங்க. பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகணுங்க, அதை தாண்டி இன்னும் போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த கீழே குப்பையாக இருக்குல்ல, அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? அதிகமா யாரும் இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க. அப்படிலாம் நான் சொல்றதுக்கு நானும் கொண்டு வரல, அதனால போடல. அதான், நாங்க எதுவும் கொண்டு வரல அதனால போடல. நாங்க அப்படியும் சொல்ல மாட்டோம். ஆனா கொஞ்சம் நம்மளும் சுத்தமா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தெய்வஸ்தலங்கள்லாம் முக்கால்வாசி, ஸோ நாங்கள் போன வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை பகுதிகளில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் அதை தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துங்க. ஏன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, ஸோ இங்கே இருக்க அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமா, என்னது தெய்வம்
பிடிக்கல. துடிக்கிறத விட தலையில ஏறுது இங்கே வரைக்கும் கேட்குது துப்பு துப்பு துப்பு. எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனையான்னு பார்த்தா உங்களுக்குமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வழி. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி கல் முள், ஸோ கல் முள்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக பாறை தாங்க. எல்லாமே நடந்து போகிற இடத்துல ரொம்ப கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போகணும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா சருன்னு போயிடும் அப்படியே உருண்டுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போக வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ போகலாம். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பிடிக்கிறது கம்மி இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஸோ மற்றபடி சூப்பராக இருக்குது. அண்டு அட்வென்ச்சராகவும் இருக்குது. என்ன ப்ரோ உங்கள் கை ஜேர்னி லெட்ஸ் ஸ்டார்ட்டுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு, வாங்க போவோம். ஐயா எல்லாம் சதுருதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இங்க வியூவை பாருங்க ஐயா. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரங்க. உச்சி பிள்ளையார் கோவில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த குகையை பார்த்துட்டு போமா ப்ரோ? உங்கள் குகை இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போகலாமா? சொல்லுங்க எதுவும் பேசவே முடியல. அங்கே ஸோ இந்த கொட்டை மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஒரு விஷயம் இருக்குங்க, நான் சொல்கிறேன், கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அது என்னென்னு. ஒரு இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குகை வந்து இருக்காமா, இந்த குட்டை ஸ்டெப் மாதிரி கீழே போகுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரண்மனைக்கு போகிற வழிங்க. நம்மளே ஒன்று அடிச்சு விடக்கூடாதுடா. இல்லை ப்ரோ, சீரியஸாக தான் ப்ரோ. பாரு படிக்கட்டுலாம் இருக்கு. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீன் தான் இருக்குது ப்ரோ, சூப்பர். இங்கேதான் கேபிள் கனெக்ஷன் வந்தது. ஸோ இப்போ காட்ட போகிற எட்ஜை பாருங்களேன், லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, என்ன ப்ரோ ஆச்சு? சேனல் இருக்காங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இன்ஸ்டாகிராமா? ஆமாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே போக போகிறோம். ஸோ கீழே போகும்போது அந்த குகை சொன்னீங்களா, ஸோ அந்த குகையை போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஆண்டி பிடிங்கிச்சா சர். எனக்கும் போயிடலாம், பயமாகுது. ஸ்கூல்ல இங்கே தான் பார்த்துட்டு இங்கே உட்காந்து. ஆமாம் ப்ரோ, நானும் உட்காந்துருக்கீங்க ப்ரோ, நானும் நிறைய தடவை உட்காந்துருக்கேன். கீழே பார்த்துட்டேன், ஃப்ரெண்டு சொன்னா கீழே பார்த்துட்டியாடா உட்காந்து போயிட்டு வாடா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதான் ப்ரோ, அதான் என்னன்னு தெரியல. பாருங்களேன், இந்த கோவில் மாதிரியா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்க தெரியுதுங்களா? சரி காய்ஸ், இப்போ நம்ம இந்த குகையை பார்க்க போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த குகை இருக்குங்க, வாங்க போவோம். ஸோ அது குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்குது.
ஸோ வழி பார்த்தீங்களா எப்படி போகுது. அவ்வளோதான் கைஸ், கோயிக்கிட்ட வந்துட்டோம். சரிங்களா? ரோபு எல்லாம் பெரிய இது வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்போ காட்டுற பாருங்கண்ணே. இந்த காலத்தில் சித்தர் உட்காந்து பூஜை பண்ண இடம். இப்போது இந்த காலத்தில் அங்கே ஒரு சித்தர் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு பாரு. ஸோ கொகையை பார்த்தீங்கன்னா கேர்வ்டாக போகுது. ஸோ நல்லா இருக்குங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. கால் தான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம கொகையிலேருந்து வெளியே போய் நம்ம கீழே கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. போ சுற்றி இங்கேருந்து அப்படி போகிறோம். ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு இப்போ விசிட்டை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. ஸோ நம்ம எல்லா இடத்தையும் நம்ம பியூராக காமிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஸோ காமிச்சிருந்தா பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சாரி மன்னிச்சிடுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் எல்லாருக்குமே பாய் சொல்கிறோம். பாய் 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 ப்ரோ, பாய் சொல்லுங்கள். பாய்.